நம்ம ரீசெண்டா பீகாக் கில் வாங்கியிருப்போம். இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வெறும் பிளட் வார்ம்ஸ் மட்டும் தாங்க சாப்பிடும். உங்களுக்கு லைவ் பிளட் வார்ம்ஸ் கிடைச்சா அது குடுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ் குடுங்க. உங்க நியர்பை அக்வேரியம் ஷாப்ல உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ் கிடைக்குங்க. ஸோ இத வாங்கி வச்சுக்கோங்க. இத வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிட்டு, எந்த அமௌண்ட் வந்து தேவையோ அத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதிய ஃப்ரீசர்ல வச்சுருங்க. ஏன்னா இது வெளிய ரொம்ப நேரம் இருந்தா வீணாயிடும். நமக்கு தேவையான அமௌண்ட்ட மட்டும் எடுத்து ரன்னிங் வாட்டர்ல காட்டணுங்க. ஏன்னா இதில நெறைய பேரசைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்படியே குடுத்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு அஃபெக்ட் ஆயிடும். ஸோ நெறைய டிசீஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு குடுங்க. இந்த பீகாக் கில் வந்து வெறும் பிளட் வார்ம்ஸ் சாப்பிடுறதுனால நம்ம வெறும் தினைக்கும் இது குடுக்குறதில்ல. அல்டர்னேட்டிவ் டேஸ் குடுக்குறோம். அதேமாரி வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோட மத்த ஃபிஷ்ஷஸ்க்கும் குடுக்குறேன். நான் வந்து கப்பீஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து கப்பீஸு, மாலிஸு அப்புறம் வந்து ஸ்வாட் டெயில் இந்த மாரி ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாமும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இத ஃபீட் பண்ணுவேங்க. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷஸும் வந்து ரொட்டீனா ஒரே ஃபுட்டே சாப்பிடாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாவும், ஆக்டிவாவும் இருக்குங்க. நீங்களும் உங்க ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த மாரி பிளட் வார்ம்ஸ் குடுத்துறீங்களா? நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.